ஆமென். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கும் நமக்கு ஆவிக்குள்ளே கர்த்தர் சுகத்தை தருகிறவர். அப்படி ஆவியில என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். நம்முடைய சரீரத்திலே 5 குணங்கள் இருந்தது. ஆத்துமாவிலே 5 குணங்களை பார்த்தோம். இப்பொழுதும் நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிறதான 5 குணங்களை நாம் ஏற்கனவே படித்ததுதான், நாம் பார்த்ததுதான். இன்றைக்கும் அதனுடைய 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம், மரியாதை, ஆராதனை, ஜெபம். அல்லேலூயா. நம்பிக்கை, விசுவாசம், மரியாதை, ஆராதனை, ஜெபம். அல்லேலூயா. பாருங்க, ஆவிக்கு இன்னொரு தன்மை உண்டு என்பதை நம்ம ஆத்துமாவை குறித்து தியானிக்கும் போது சொன்னோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆத்துமாவில் எப்படி ஒரு மனசாட்சி இருக்கிறதோ அப்படி ஆவியிலையும் ஒரு மனசாட்சி இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஏன் இப்படி 3 நிலையிலே முக்கூறாக ஒரு மனிதனை படைத்தார் என்றால், அவர் திரித்துவத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று திரித்துவத்தில் இருப்பதினால் தன் சாயலில் படைக்கப்பட்ட தன் மனிதனையும் எப்படி படைச்சிருக்கிறார்? திரித்துவமாய் படைத்திருக்கிறார். சரீரம், ஆத்துமா, ஆவி. ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை தொட வேண்டும் என்றால் முதலாவது தேவன் தொடுகிற ஒரு பகுதி ஆவி. சொல்லுங்க, முதலாவது தேவன் எங்கே தொடுவார்? ஆவியை தான் தொடுவார். இந்த ஆவிக்கு ஒரு தன்மை உண்டு என்று உங்களுக்கு சொன்னேன். அதற்கு என்ன தன்மை உண்டு என்றால், அது ஆராய்ந்து பார்க்கும் தன்மை. என்ன தன்மை? அதான் ஆவிக்குள்ள இருக்கிறதான மனசாட்சி. ஆராய்ந்து பார்க்கும் தன்மை இந்த ஆவிக்கு உண்டு. அதனால ஆண்டவர் தொடும் பொழுது, ஒரு மனிதனை தொடும் பொழுது எதைத்தான் முதல் டச் பண்ணுவார்னா ஆவியை தான் என்ன பண்ணுவார்? டச் பண்ணுவார். அல்லேலூயா. ஆவி உயிர் மீட்சி அடைய செய்தோன்னு ஆவியின் பக்கமாய் இந்த ஆத்துமாவும் சரீரமும் இணைந்திருச்சு அப்படின்னா அவன் யாராக மாறி இருப்பாங்கன்னா ஆவிக்குரியவனாய் மாறி இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவிக்குள்ளே நான் சொன்னேன் எத்தனை காரியம் இருக்கிறது? நம்பிக்கை, விசுவாசம், மரியாதை, ஆராதனை, ஜெபம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். வேறு வேத பகுதிகளுக்கு நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு கொண்டு போனால் இன்னும் நிறைய நேரம் எடுக்குங்கிறதால உங்களுக்கு இதனுடைய காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து விட்டு நான் நிறைவு செய்ய போகிறேன். காலம் வரும் பொழுது மீதி காரியங்களை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அல்லேலூயா. ஆவிக்கு இன்னொரு தன்மை உண்டு என்று சொன்னேன். அது என்னது? மனசாட்சி. அதான் ஆராய்ந்து பார்க்கும் தன்மை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 20:27 நாம் அதை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, மனுஷனுடைய ஆவி அவன் கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆவிக்கு ஒரு தன்மை உண்டு என்று சொன்னேன். அது என்ன தன்மை? ஆராய்ந்து பார்க்கும் தன்மை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆராய்ந்து பார்க்கும் தன்மை இருக்குதா? எதையாவது நீ ஆராய்ஞ்சிருக்கிறியா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இது சரியா தவறான ஆராய்ஞ்சிருக்கிறியா? அது மாதிரி ஆராய்ந்து பார்ப்பது தான் நம்முடைய ஆவி. அல்லேலூயா. ஒரு பெண் பார்க்க போனோன்னா இந்த பெண்ணை முடிக்கலாமா முடிக்கக்கூடாதுன்னு உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுறல, உடனே ஆவி சொல்லுது அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதில்ல. அப்போ அவங்க சரீரத்தில் இருக்கிறாங்களா, மாம்சீகமாக இருக்காங்களா, அவங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? பகுத்தறிகிறோம். அல்லேலூயா. அப்படி ஆராய்ந்து பார்க்கும் தன்மை உடையது தான் என்னது? ஆவி. நல்லா சொல்லுங்க, ஆராய்ந்து பார்க்கும் தன்மை உடையது தான் ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி பகுத்தறியல அப்படின்னா இந்த ஆவிக்குள்ள என்னமோ இருக்குது. என்ன இருக்குது? வியாதி. ஆவி பகுத்தறியலன்னா என்ன இருக்குது? வியாதி. சொல்லுங்க, வியாதி இருக்குது. பகுத்தறிய தெரியாத ஒரு மனிதனுடைய ஆவிக்கு என்ன வந்திருக்குது? வியாதி வந்திருக்குது. குற்றத்தனமா இருந்தா அப்ப என்ன? ஆவியில என்னது? வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு சொல்ற பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:15 நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான்? ஆராய்ந்து நிதானிக்கிறான். தேவன் ஒரு மனிதனை தொடும் பொழுது முதல்ல தேவன் எதை தொடுகிறார் என்றால் ஆவியை தொடுகிறார். ஹல்லேலூயா.
அதற்கான வேத ஆதாரம் பாருங்க. எஸ்ரா 1:1 நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 1:1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். இப்போ கோரேசுடைய ஆவியை கர்த்தர் என்ன பண்றாரு? ஏவினார். எதுக்கு ஏவினார் அப்படின்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவங்கள அங்க பெர்சிய தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான மக்களை எல்லாம் எருசலேமுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று தேவன் கோரேசுக்கு சொன்னதை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ஏவினார், எல்லாத்தையும் அனுப்பு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய ஆவியை தேவன் ஏவாமல், ஒரு மனிதனுடைய ஆவியோடு தேவன் பேசாமல் ஒரு மனிதனுடைய ஆவி உயிரடைவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவன் ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுடைய ஆவியை தான் என்ன பண்றாரு? டச் பண்றாரு. அல்லேலூயா. இப்போ கோரேஸோடு தேவன் பேசலைன்னா கோரேஸ் இந்த யூத மக்களை எங்க அனுப்பியிருக்க முடியாது? எருசலேமுக்கு அனுப்பி இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுன்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, என்னை பார்த்து கொடுன்னு சொன்ன ஆண்டவர் ஒன்னுகிட்ட சொன்னார்ல, அந்த ஆண்டவர் என்னகிட்டையும் சொல்லட்டும். நம்ம இதெல்லாம் இப்படி சிந்திக்கிறது இல்லை பாருங்க. ஒரு கொடுன்னு சொல்ல அப்படியே கொடுத்துருவோம். நம்ம நிறைய இப்படி ஏமாந்துட்டு நிக்கிறல்ல. ஒன்னுகிட்ட சொன்ன ஆண்டவர் என்னகிட்டையும் சொல்லுவாரு. உண்மையாலுமே தேவன் பேசினா 2 பேர்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாரு? பேசுவார். மரியாளிடத்துல தேவன் பேசினார் என்றால் யோசேப்பிடத்திலும் தேவன் தான் என்ன பண்ணணும்? பேசி ஆகணும். இல்லைன்னா அங்க என்ன ஆயிரும்? எல்லாம் தப்பா போயிடும். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு மனிதனை ஏவ வேண்டும் என்றால், ஒரு மனிதனோடு தேவனுடைய காரியத்தை செய்யும்படி அவனை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றால், அவனை கிரியை செய்ய வைக்க வேண்டாம், ஆண்டவர் அந்த மனிதனுடைய ஆவியை என்ன பண்ணுவாரு? ஏவுவார். அல்லேலூயா. இப்ப ஆவி எப்படி இருந்தா ஆண்டவர் தொட முடியும் அப்படின்னா, ஆவி தேவனோடு கனெக்டா இருந்தாதான் தேவனால் ஆவி என்ன பண்ண முடியும்? தொட முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த சூழல் அப்படி திருப்புவார். அந்த அதற்கு ஏற்ற பிரகாரம் சூழ்நிலை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் திருப்புவார். அல்லேலூயா. நம்ம சில நேரம் பண்ணுகிற தப்பான செயல்கள், ஜபங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணுவார்? அப்படியே டியூன் பண்ணுவார். வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்ணவங்கள, சரி உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது உங்க ஆவியை கேட்ச் பண்ணிடுவாரு. அப்படியே கனெக்ட் ஆகி அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா. இந்த ஆவிக்கு இப்படி பகுத்தறிகிற தன்மை இருப்பதினால அவ்வளவு சீக்கிரமா சாத்தானால என்ன பண்ண முடியாதுன்னா ஆவியை தொட முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சாத்தானும் நம் மனிதனுடைய ஆவியை ஏவ முடியும். எப்போ? இடம் கொடுத்தா, நாம இடம் கொடுத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாத்தானும் மனிதனுடைய ஆவியை தொட முடியும். எப்போ? இடம் கொடுத்தா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பாருங்க, அதற்கான வேத பகுதி 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் என்ன பண்ணானா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஏவுனது யாரு? சாத்தான். செஞ்சது யாரு? இடம் கொடுத்தது யாரு? தாவீதுக்கு. ஏன் இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு தெரியுமா? இடம் கொடுத்ததுனால. சத்தமா சொல்லுங்க, இடம். நீங்க சொல்லுங்க, அவன் ஏமா வீட்டுல வந்து இந்த போடு போட்டு போறான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறாங்கல்ல. ஏன் இருந்தாலும் வந்து இவ்வளோ சத்தம் போட்டு போறான் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க கொடுத்த இடம் அதான் இவ்வளவு ஆடிட்டு போறான். அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இந்த ஆட்டை என்ன பண்ணிருக்க மாட்டான்? போட்டிருக்க மாட்டான். அப்படி நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி தான் சாத்தான்.
சாத்தான் நம்ம ஆவியை ஏவுறதுக்கு நம்ம கொடுத்த இடம். அப்ப ஆவிக்கு சரியா தவறா என அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவிக்கு என்ன தேவை? இப்பதான் பிரச்சனை நமக்கு. எங்க ஆவி கரெக்டா நேர சரியா நடக்கிறதுக்கு எங்க ஆவிக்கு என்ன தேவை? ஏதாவது இருந்தா நாங்க கரெக்டா என்ன பண்ணுவோம்? நாங்க நடந்துருவோம்ல. சொல்றல, எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கணக்கை போட்டுருவேன், எனக்கு ரூட் தெரிஞ்சா இந்த ஊருக்கு போயிடுவேன். சொல்றேமா இல்லைங்களா? எனக்கு வழி தெரிஞ்சா அது என்னன்னு ஒரு வழி பார்த்துருவேன். எனக்கு இதுக்கு ஏதாவது முகாந்தரம் கண்டுபிடிச்சேன்னா இதை செஞ்சு முடிச்சிருவேன். சொல்றேன்ல. அப்போ இந்த ஆவி ஸ்டடியா தேவன் நம்மளை தொடுவதற்கு ஏற்ப நடத்துவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 படிங்க. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அங்க வசனம் சொல்லுகிறது ஆத்துமாவையும் ஆவியையும், கடைசி என்ன சொல்லுகிறது? உருவ குத்துகிறது, பிரிக்கிறது, யோசனைகளை வகையறுக்கிறது. எதை பிரிக்குதுன்னா ஆவியையும் ஆத்துமாவையும். எது பிரிக்கிறது? மேல வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது. நல்லா சொல்லுங்க, தேவனுடைய. அதனாலதான் உங்களுக்கு வார்த்தையை கவனிங்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் வார்த்தையை கவனிக்க பிசாசு விடமாட்டேங்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா, கடவுளுடைய வார்த்தை என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் சரியா என்ன பண்ணுவீங்க? ஆவியோடு இணைந்து இருந்து சரியானதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பகுத்தறிவீர்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரலும் இந்த உலகத்தினுடைய அத்தனை காரியங்களும் A to Z எல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்படாத ஒரு சம்பவம், ஒரு காரியம், ஒரு அரசாங்கம், ஒரு மருத்துவம், ஒரு கல்வி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க நிபுணர் ஆகணும், ஞானி ஆகணும், அறிவில் சிறந்தவர்களாகணும் அப்படின்னா நீங்க எதை படிக்கணும்? வேதத்தை படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது என்ன பண்ணுகிறது? ஆத்துமாவையும் ஆவியையும், கடைசியா சொல்லுது வகையறுக்கிறது, ரெண்டா பிரிக்குது. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்? இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்துமாவுக்கு நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், நடுநிலை வகிக்கும் தன்மை உண்டு. இந்த ஆத்துமா ஆவியோடு இணைந்திருந்தா அவன் ஆவிக்குரியவன். ஆத்துமா சரீரத்தோடு இணைஞ்சிருச்சுன்னா அவன் யாரு? மாம்சத்துக்குரியவன். அல்லேலூயா. இப்போ ஆத்துமா ஆவியோடு இணைஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஆவி எப்பொழுதும் எதோட இணைஞ்சிருக்கணும்? ஆத்துமாவோடு இணைஞ்சிருக்கணும். இந்த ஆவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஆவியோடைய தன்மைக்கு ஆத்துமா இசைஞ்சு கொடுத்து ஆவியோடயே இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஆத்மா எங்கேயாவது போய் மாம்சத்தோடு ஒட்டிக்கிச்சுன்னு வையேன், ஆனா இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? ஆவியால இழுக்க முடியாது. அப்ப ஆவி அங்க மேலோங்கி இருக்கணும்னா ஆவிக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். அப்ப ஆவி வந்து ஆத்மாவோடு இணைந்து போகாம ஆவி ஸ்டடியா நிக்கணும்னா ஆவிக்கு என்ன தேவை? கர்த்தருடைய வசனம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆத்மாவோடு இணைந்து இல்லாம ஆத்மாவை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆவிக்கு வேணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா வசனம் தேவை. அல்லேலூயா. அடுத்து எபேசியர் 2:1 அதை தான் நான் வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குள்ள தாங்க ஆண்டவர் 5 வச்சிருக்கிறார்: நம்பிக்கை, விசுவாசம், மரியாதை, ஆராதனை, ஜெபம். மறுபடியும் சொல்லுங்க: நம்பிக்கை, விசுவாசம். இந்த 5 இருக்கா? யாருக்காவது 5 இருக்கா? நம்பிக்கை, விசுவாசம், மரியாதை,
ஆராதனை, ஜெபம் இருக்கா? நீங்க யாரு? அப்ப உங்களுக்கு பிரசங்கமே தேவையில்லை, போலாம் இன்னைக்கு வீட்டுக்கு. பிரசங்கம் தேவையில்லை. இல்லை என்னதான் இருக்குதுன்னு பாத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நம்பிக்கை என்பது ஒரு மரத்தின் ஆணிவேர் மாதிரி. விசுவாசம் என்பது மரத்தின் பூக்கள், மரத்தினுடைய பூக்கள். மரியாதை என்பது மரத்தினுடைய மனம். இந்த மனம் எங்கிருந்து வரும்? இலையிலிருந்து வரலாம், மரப்பட்டையிலிருந்து வரலாம், பூக்களிலிருந்தும் வரலாம். வெடிச்சு பழமா பழுத்து அப்படி வீசும்போது ஒரு கொய்யாப்பழம் எங்க செடியில பழுத்துச்சுன்னா ஒரு மனம் வீசும். என்ன மனம்? கொய்யாப்பழ மனம். அது மாதிரி ஒரு மனம் வீசும். அப்படி மனம் வீசும். அதுதான் என்னது? மரியாதை. அடுத்து, இந்த மரத்தை வளரச் செய்வதற்கு பேயப்படுகிற மழைதான் ஜெபமும் ஆராதனையும். அல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒருத்தரை பார்த்து சொல்றோம், ஆராதனைக்கு உள்ள வந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன, இதெல்லாம் நீங்க கேட்டு குழப்புனா நீங்களும் குழப்புவீங்க, நானும் குழம்பி போயிடுவேன். அதனால் நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பிக்கை என்பது நான் உங்களுக்கு சொன்னேன், மரத்தினுடைய என்னது? ஆணிவேர். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு, கவனிங்க, இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு நம்ம விசுவாசத்துல காண்பிக்கிறோம். அப்ப நம்பிக்கை என்பது மனிதனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று. அது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. மரத்தோடைய ஸ்ட்ராங், அது கீழே விழாம நீண்ட நாள் வாழணும், உயிர் வாழணும் அப்படின்னா அந்த மரத்துக்கு என்ன தேவை? வேர். அது என்ன வேர்? ஆணி வேர். ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா நல்ல வளர்ந்த மரங்கள் இருக்கும். அப்படின்னா அந்த மரத்தினுடைய ஆணிவேர் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்கு. அல்லேலூயா. அதனால தான் காத்துக்கு, புயலுக்கு, இடிக்கு, மின்னலுக்கு ஒண்ணுக்கு அசையாம எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா நிக்குது. இப்போ இந்த மரத்தினுடைய எது வெளியே தெரியும்? மரத்தினுடைய எந்த பகுதி வெளியே தெரியும்? தண்டு, இலை, பூ, காய்கள் எல்லாம் வெளியே தெரியும். ஒருவேளை ஆணிவேர் வெளியே தெரிஞ்சா அப்படின்னா மரத்தை பிடிக்கி வெளியே ஓட்டாங்கன்னு அர்த்தம். தானே உண்மை? ஆணிவேர் வெளியே தெரியுதுன்னா மரம் வேரோட பிடுங்கிட்டு வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஸ்ட்ராங்காக மண்ணுக்கடியில மறைந்திருக்கிறது தான் என்னது? நம்பிக்கை, ஆணிவேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உங்களுக்கு நான் இன்னும் அழகா வேத பகுதியிலிருந்து விளக்குறேன் பாருங்க, வாசிங்க. என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமரின் நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இது யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு பேர் என்னது? விசுவாசத்தின் தகப்பன். நல்லா சொல்லுங்க, ஆபிரகாமுடைய பேர் என்ன? விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தை குறித்து பேசினா ஆபிரகாமை குறித்து பேசாம இருக்கவே முடியாது. ஆனால் விசுவாசத்துக்கு தகப்பனாய் இருக்கிற இந்த ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத இருந்த பொழுது கூட அவன் கர்த்தரை நம்பினான். நல்லா சொல்லுங்க, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத இருந்த பொழுதும் அவன் கர்த்தரை நம்பினான். அப்ப நம்பிக்கை என்பது ஆபிரகாமுக்கு உள்ள இருந்துச்சா வெளியே இருந்துச்சா? உள்ளான. அப்ப ஒரு மரத்துக்கு ஆணிவேர் என்னது? நம்பிக்கை. அப்ப நம்ம விசுவாசத்துக்கு ஆணி அடித்தல், அதான் அஸ்திபாரம் எது? நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்புகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நாம் நம்புகிறோம் என்பதை உலகத்துக்கு தெரியணும்னா அது விசுவாசத்துல தான் என்ன பண்ணணும்? காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கை என்பது நமக்குள்ளே இருக்கிறது. அதை உலகம் பார்க்கும்படி காண்பிப்பது தான் என்னது?
விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அதே அதிகாரத்துல 4:21 வாசிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. இங்க நம்பிக்கை முதல்ல எழுதி இருக்குதா, விசுவாசத்தை முதல்ல எழுதி இருக்கா? சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கையை தான் முதல்ல எழுதி இருக்கு. ஹல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்பிக்கை என்பது நமக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய குணம். ஹல்லேலூயா. அது வெளியில தெரிவதுதான் என்னது? விசுவாசம். நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னது? இது நல்ல ஒரு செய்தி. நீங்க கடைசியா உங்களுக்கு கரெக்டா நீங்க பகுத்தறிஞ்சீங்கன்னா நம்முடைய ஆவியில விசுவாசம் நம்பிக்கை இருக்குதான்னு செக் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க தூங்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், நிச்சயமா உங்களுக்குள்ள என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. நீங்க கடைசியா மரிக்கும் போது உங்கள்கிட்ட கடைசியா செக் பண்ணி தேவதூதன் வந்து உங்களை தூக்கிட்டு போறதுக்கு உங்களை கடைசி செக் எங்க வைப்பாங்கன்னா விசுவாசத்துல தான் வைப்பாங்க. இவன் விசுவாசியா அப்படின்னா தேவதூதன் வந்து உங்களை தூக்கிட்டு போவான். நீ விசுவாசி இல்லைன்னா பிசாசு வந்து கீழே கொண்டு போவான். அதனால கடைசி உங்களுக்கிட்ட இருக்க வேண்டிய, என்னகிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஆவிக்குரிய குணம் என்னது? விசுவாசம். அதனால நீங்க தூங்குனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க எப்படிதான் இருக்க போறீங்க? நரகத்தின் பிள்ளைகளா தான் இருக்க போறீங்க. அதனால இப்பயே சொல்றேன், தூக்கத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு கண்ணை முழிச்சு செய்தியை காதுல கேட்டு உள் வாங்கி விசுவாசத்தை கரெக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்கு வெளியே காண்பிக்கக்கூடிய ஒன்று, ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடியது என்னது? நம்பிக்கை. ஆபிரகாமுக்குள்ள இந்த நம்பிக்கை மறைந்திருந்தது. அதனாலதான் அங்க வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு மனிதனுக்குள்ள நம்பிக்கை இருக்கும் என்றால் அவன் விசுவாசமா பேசுவான். நம்பிக்கை இல்ல, உள்ள நம்பிக்கை இல்லைன்னா எங்க போய் சர்ச்சுக்கு போய் வந்து என்னத்தை பண்ணி அப்படின்னு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? கடைசி வரலும் நிக்கணும். புரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுது, இயேசு சொல்றார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு உள்ள ஆணிவேர் என்னது? தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்று ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? நம்பணும். தேவன் இதை மாற்றுவார் என்று ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? நம்பணும். நம்பினாதான் அவன் விசுவாசமா பேசுவான், விசுவாசமா செயல்படுவான், விசுவாசமா கிரியை நடப்பிப்பான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை கிரியையில காண்பிக்கணும், செயல்ல காண்பிக்கணும். எதுல காண்பிக்கணும்? கிரியையில காண்பிக்கணும், அடுத்து செயல்ல காண்பிக்கணும். இப்ப கிரியையில காண்பிக்கல ஒரு மனிதன், செயல்ல காண்பிக்கல அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன இல்ல? அஸ்திபாரமாகிய நம்பிக்கையே முதல்ல இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள இந்த நம்பிக்கை என்பது உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு குணம். இந்த உள்ளான நம்பிக்கை வருவதற்கு ஒருத்தனை கூப்பிட்டோன்னே நீ நம்பு என்னை அப்படின்னு சொல்ல மாட்டார். அவனுக்கு நம்பிக்கை வருவதற்கு ஏதோ ஒரு அற்புதத்தை, ஏதோ ஒரு அதிசயத்தை, ஏதோ அவன் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். செய்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு செஞ்சாரா இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வந்திருக்கணும்? யாருக்குமே செய்யாத எத்தனையோ அற்புதங்களை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? செஞ்சிருக்கிறார். செஞ்சுத்தானே உங்களுக்கு நான் தேவன் என்பதை விளங்கிக்கோ அப்படின்னு நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரு. உண்மையா இல்லையா? ஆனா ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? ஏன் இன்னும் ஆடி காத்துல ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறோம்? தென்கடல் ஐயா வடகடல் ஐயான்னு ஏன் ஆடுறோம்? ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சமீபத்தில் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். இன்றைக்கு இயேசுவை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அதிகம் தெரியும். ஆனா ஏன் தேவனை நம்ப மாட்டேங்கிறோம்? நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா உங்க ஆவியில எங்கேயோ மாறுபாடு இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மையின் மேல உங்களுக்கு என்ன இல்லை? நன்றி உள்ள இருதயம் இல்ல.
இப்ப நம்பிக்கை உள்ள வைக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அடுத்து நம்பிக்கையை நீங்க பெருக்கிக்கணும் அப்படின்னா மேல விசுவாசமாகி பூ பூக்கணும். என்ன பூ பூக்கணும்? விசுவாச பூ. அப்ப விசுவாச பூ பூக்கணும்னா உங்க பூவுல இருந்து என்ன வீசணும்? மனம் வீசணும். மனம் வீசுதா? விசுவாசமா பேசுனீங்கன்னா மனம் வீசும். அவிசுவாசமா பேசுனீங்கன்னா நாரும். விசுவாசமா பேசுனீங்கன்னா மனம் வீசும். எந்த விஷயத்திலுமே சரி. அவிசுவாசமா பேசுனீங்கன்னா நாரும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க இந்த ஆபிரகாம் பாருங்க, அவரை ஏன் இன்னைக்கும் நம்ம புகழ்கிறோம்? இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு ஒரே நாள்ல வந்துடலங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் தேவன் அவனை என்ன பண்ணாரு? ட்ரெயின் பண்ணார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுத்த உடனே அவனை தேவன் பரலோகத்துக்கு செலக்ட் பண்றதில்ல. நீ பூமியில வாழு, நம்பிக்கையில பெருகு, விசுவாசத்துல பெருகு. சாகும் போது நீ என்னவா சாகு, என்னிடத்துல வரும்போது 100% நான் தேவன் என்று அறிந்து கொண்டு இயேசுதான் தேவன் என்று அறிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணு? ஜீவனை விடு. நான் வந்து உன்னை என்ன பண்றேன்? தூதனை வச்சு கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் மத்தியில ஏன் தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார் என்றால், நமக்குள்ள ஏன் அந்த நம்பிக்கையை உள்ள வச்சாருன்னா, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அற்புதம் செய்து நம்பிக்கையை துவக்கி வச்சார் தேவன். ஆபிரகாமுக்கும் அற்புதம் செய்து நம்பிக்கை என்ன பண்ணாரு? துவக்கி வச்சார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள விசுவாசமா என்ன பண்ணணும்? மனம் வீசணும். ஹல்லேலூயா. இதை இன்னும் விளக்குகிற ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வேகமா வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலேயும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8. அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு நான் முன்னமே சொன்னேன், நம்பிக்கை என்பது ஒரு மரத்தினுடைய வேர் எப்படியோ அப்படி விசுவாசத்துக்கு வேர் எது? நம்பிக்கை. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு வேர் எது? நம்பிக்கையினுடைய பூ எது? விசுவாசம். நல்லா சொல்லுங்க, நம்பிக்கையுடைய பூ எது? விசுவாசத்தினுடைய வேர் எது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சவன் கரளையாய் போன செடி மாதிரி இருப்பானோ. வெளியே பார்த்தா எப்படி இருக்கு? கரளை செடி பார்த்துருக்கீங்களா? கரளையாய் போன செடி பார்த்துருக்கீங்களா? எது மேல நம்பிக்கை வச்சவன்? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சவன் கரளையாய் போன செடி. அப்படின்னா பாத்தீங்க, பூச்சி உளுந்து இப்படி சுருண்டுட்டு நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி செடி. அந்த செடியில என்ன பார்க்க முடியாதுன்னா கனியை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனா தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவனுடைய செடி, அந்த அந்த மரம் எப்படி இருக்குதாமா? அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் ஓரமாக கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நீங்க வாய்க்கால் ஓரம் இருக்கிற மரம் எப்ப இலை உதிருது, எப்ப இலை துளிர்க்குது, எப்ப பூ வைக்குதுன்னே தெரியாதுங்க. டக் டக்குன்னு என்ன பண்ணிரும்? நிலையை மாத்திக்கும். ஹல்லேலூயா. அது மேக்சிமம் என்ன ஆகாதுன்னா, அது வறட்சியை பார்க்கவே பார்க்காது, செழிப்பாவே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புனாதான் என்ன வரும்? செழிப்பு வரும். இதெல்லாம் தேவன் எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆவிக்குள்ள வச்சிருக்கிறார். இவ்வளவு நல்ல விசேஷங்களை தேவன் நம்முடைய ஆவிக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கையை நம்ம காணணும். நம்பிக்கையை நம்ம வெளியே உலகம் காணணும்னா அது நம்முடைய விசுவாசத்தை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? இவங்க கர்த்தரை நம்புறாங்கன்னு என்ன பண்ணும்? சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படி அறிக்கை பண்ணதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை என்ன பண்ணுவாரு? செய்வார். நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்ணாராம்? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யாரு? ஆபிரகாம். வேற ஒரு ஆளா இருந்தா ஓடிய போயிருப்பாங்க. 25 வருஷம் கழிச்சு தான் வாக்குத்தத்தம் பண்ணின பிற்பாடு 25 வருஷம் கழிச்சு தான் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரு? குழந்தையை கொடுத்தாரு, ஈசாய் கொடுத்தாரு. அப்ப 25 வருஷமும் தேவன் ஆபிரகாமுக்கு என்னத்தை வளர்த்தார்னா நம்பிக்கையை உள்ள வச்சு விசுவாசத்தை வளர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எங்க இருக்கணும்? நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர செய்வது எது? நம்பிக்கையும் விசுவாசமும் எப்படியா வளரும்? என்ன, எந்த தண்ணியை ஊத்துனா வளர்றது? ஹல்லேலூயா. ஜெபமும் ஆராதனையும். சொல்லுங்க. நம்பிக்கையும் விசுவாசமும் வளர்வதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மழை தான் என்னது? ஜெபமும் ஆராதனை. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜெபமும் ஆராதனையும். ஜெபம்னா என்ன? வேதமும் விண்ணப்பமும் தான் என்னது? ஜெபம். நீங்க நல்லா கவனிங்க. வேதம் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பம் இல்லாம வேதத்தை தேவனிடத்துல சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்களுடைய ஜெபத்துக்கு ஆதாரமா இருப்பது எது அப்படின்னா வேதம். சொல்லுங்க, வேதம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வேதம். ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சிருக்கணும்? வேதம். இப்ப நீங்க படிச்சல ஆபிரகாமை குறித்து 2 வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த 2 வசனத்தையும் வைங்களேன். முதல் 4:18 வாசிங்க. இங்க ஒரு இது வேத பகுதி, இங்க ஒரு ஜெபம் அடங்கி இருக்கு. நீங்க யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். யாரது? இங்க என்ன ஜெபம் அடங்கி இருக்கு? இங்க எத்தனை ஜெபம் அடங்கி இருக்கு தெரியுமா? எனக்கு சந்ததியே இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்ததிய, ஆபிரகாம் மாதிரி ஒரு சந்ததியை எனக்கு தாங்க. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு ஆண்டவரே, என் கர்ப்பத்துல குழந்தை உண்டாகுமா உண்டாகாத நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஆனால் வயது முதிர்ந்திலும் ஆபிரகாம் உம்மை நம்பினா, அதை வேதத்தில் எழுதி இருக்குது. அதன்படியே நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? ஆபிரகாமுக்கு செய்த தேவன் எனக்கும் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க அநேக ஜாதிகளை வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க. எனக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுங்க? தாங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க பாக்குறீங்க, எனக்கு அநேக ஜாதிகளை எனக்கு என்ன பண்ணுங்க? திரளா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள தாங்க. அப்படி நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. அப்படி ஒரு ஜெபம் அதுல இருக்கு. இப்ப இத்தனை ஜெபமும் எங்க இருந்து வந்துச்சு? ரோமர் 4:18 வசனத்துல இருந்து வந்துச்சு. அப்ப நீங்க ஜெபிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. என்ன தேவை? வேதம் தேவை. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவை? வேத வசனம் உங்களுக்கு தேவை. வேத வசனத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் என்னது? அருவருப்பானது. வேதத்தை நீங்க என்ன பண்ணணும்? கேட்டு அதன்படி நீங்க என்ன பண்ணணும்னா நடத்து. அந்த ஜெபம் பண்ணினீங்கன்னா அந்த ஜெபம் என்ன பண்ணதுன்னா அது மிகவும் பலன் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம்னா என்ன? வேதமும் விண்ணப்பமும் இணைந்தது தான் என்னது? ஜெபம். நீதிமொழிகள் 28:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் என்ன பண்ணப்பட்டதாம்? வேதத்தை அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதம் இல்லாமல் நாம் பண்ணுகிற ஜெபம் என்னது? அருவருப்பு. ஆண்டவருக்கு முன்னாடி அருவருப்பு. ஹல்லேலூயா. அடுத்து ஆராதனை. ஜெபத்தை சொல்லிட்டேன். ஆராதனை பாருங்க. ஆராதனைனா என்ன அப்படின்னா ஸ்தோத்திரமும் பாடலும் நிறைஞ்சதுதான் என்னது? ஆராதனை. இப்படி ஜெபமும் ஆராதனையும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது இந்த ஜெபம் என்ற மலையிலும் ஆராதனை என்ற மலையிலும் நம்ம நனைய 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 நல்ல நம்பிக்கை என்ற ஆணிவேர் நல்லா என்ன பண்ணும்? உள்ள போகும். விசுவாசம் மேல என்ன பண்ணும்? நல்ல பூத்து
அப்படி பக்கத்துல போனாலே நல்ல மனம் கம கமன்னு வீசும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு சிலரோட பேசினாலே நமக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. ஒரு சிலரோட பேசினா விசுவாசம் அவிஞ்சு போயிடுது. அந்த ஆளோட பேசாமையே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு வீட்டுல வந்து யோசிச்சோம். ஏன்? அங்க என்ன இல்ல? ஜெபமும் ஆராதனையும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபமும் ஆராதனையும் இல்ல அப்படின்னா அந்த மனிதனுடைய உள்ளான நம்பிக்கையில பிரச்சனை, விசுவாசத்துல பிரச்சனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல ஜெபமும் ஆராதனை நடக்குது? நல்ல சத்தமா. ஜெபமும் ஆராதனை இருந்தா தான் உங்க நம்பிக்கையும் விசுவாசமும் எண்டு வரலும் போய் சேர முடியும். இல்லைன்னா பாதியிலேயே அவுட் ஆகி கட் ஆகி ஆட்டத்திலிருந்து வெளியே போயிடும். சட்டத்தின்படி நாம் சிலம்பம் பண்ணலைன்னா முடிசூட்ட பட முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ட்ராக்ல நம்ம ஓடலைன்னா வெற்றி பொருளை, நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப வேதமும் விண்ணப்பமும் நிறைந்ததுதான் என்னது? ஜெபம். பாடலும் ஸ்தோத்திரமும் நிறைஞ்சதுதான் என்னது? ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நீங்க மறுபடியும் என்ன பண்ணலாம்? பாட்டை பாடலாம். என்னது? அது எல்லாமே வசனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது 78 சங்கீதங்களை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அப்போ இவ்வளவு சங்கீதங்களையும் தாவீது தன் வாழ்க்கையில துதியா, ஸ்தோத்திரமா, ஆராதனையா, ஜெபமா என்ன பண்ணியிருக்கிறாரு? மறுபடியும் தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்ததுனாலதான் அவர் காட்டுல இருந்தாலும் நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் என்ன பண்ணியிருந்தாரு? நல்லா வளர்ந்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காட்டுல இருந்தாலும் சரி, எந்த பட்டி தொட்டில இருந்தாலும் சரி, எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் சரி, நீங்க ஜெபமும் ஆராதனையும் தொடர்ந்து செய்வீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் ஒன்று வரும், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? மலையின் மேல் இருக்கிற பட்டணமா கொண்டு போய் உயர்த்தி வச்சிடுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தையும் ஆராதனையும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியாமையே போயிடும். ஏன்? நம்பிக்கையும் விசுவாசமும் வளரலைன்னா ஆராதனைக்கு உள்ள வந்திருக்கிறோம், ஆனா எங்க இல்ல? ஆராதனையில இல்ல. எவ்வளவு அழகா அவர் பாடுறார். இந்த பாட்டு பாடும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு கொஞ்சமாவது எரிஞ்சிருக்கணுமா? எரிஞ்சிருக்கூடாதா? எரியணும். என்ன பண்ணும்? கொஞ்சமாவது ஆண்டவரோட போய் கனெக்ட் ஆகிட்டு வரணும். ஹல்லேலூயா. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு இப்படி எந்திரிச்சு போகும்போது என் கால் வந்து ஒரு முறை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தேன்னு சொன்னல, அதே கால் அதே இடத்துல மறுபடியும் எனக்கு அப்படி கொக்கி பிடிச்ச மாதிரி என்னை இப்படி இழுத்து பிடிச்சி, இன்னும் கொஞ்சம் ஏமாந்தனா கீழே தள்ளி இருக்கும். அப்படி நரம்பு என்ன பண்ணிச்சுன்னா சுண்டி இழுத்துச்சு. அப்படி நிதானமாக நின்று வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்து நான் திரும்பி வரும்போது எனக்கு இப்படி ஒரு பாடல் வரி கொடுத்தார். அது என்ன வரின்னா இங்கே இருக்கு பாருங்க. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினே. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. அல்லேலூயா. இந்த பாட்டு வரி வந்தோடனே என் காலுக்கே ஒரு புதுசா ஒரு தெம்பு வந்த மாதிரி. ஏன்னா அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது? அப்படி ஸ்ட்ராங் பண்ணுது. இந்த வார்த்தை வந்தோடனே நம்மளை என்ன பண்ணுது? நம்முடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமுமாம் அப்படின்னா நம்முடைய ஆவியில் அது நம்மளை புஷ் பண்ணுது. ஏன் இப்படி ஒரு வார்த்தை வசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க நம்ம என்ன பண்ணணும்? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அதே சங்கீதம் 18 தான் இருக்கு.
அதே 2 சாமுவேல் 22 தான் இருக்கு அந்த வசனம். இப்படித்தான் நம்ம பாடும்போது தேவன் நம்மளை என்ன பண்றாரு? அழகா நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். பணியில நனைஞ்சுக்கிட்டே என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை ஆராதனையாக்கலாம், ஆராதனையை ஜெபமாகவும் மாற்றலாம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தை ஆராதனையாக்க முடியுமா? ஆக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜெபத்தை ஆராதனையாக்குறது? அண்ணா ஜபாவி ஊற்றுமையா ஒரு ஆயிடுச்சா? விண்ணப்பம் ஆயிடுச்சா? இப்போ எனக்கு ஜபம் ஆவி ஊற்றுங்கன்னு ஒரு பாட்டை பாடினோடனே ஜபம் ஆவி இறங்கி வருதா? வரலையா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜபத்தை என்ன பண்ணிட்டோம்? ஆராதனை ஆக்கிட்டோமா? ஆராதனையை ஜபமாக்கலாம், ஜபத்தை ஆராதனையாக்கலாம். ரெண்டையும் நீங்க மாறி 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 பண்ண பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆவியில 100% அதை அப்படி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இது ரெண்டும் நம்ம பண்ணல அப்படின்னா நம்முடைய ஆவி என்ன காஞ்ச காடு மாதிரி ஆயிடும். நீங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் ஜெபம் பண்றீங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் ஆராதனை பண்றீங்கன்னா நம்ம வீட்டுல எப்படி இருக்கும்? பூனை படுத்துரும் அடுப்புல, வறண்ட வாழ்க்கை அது. அதனாலதான் நீங்க குடும்ப ஜெபத்தில் தினமும் நீங்க போய் தேவனோட என்ன பண்ணுங்க? ஃப்ரெஷ் ஆகுங்க. ஹல்லேலூயா. 10 ஸ்தோத்திரம் பண்ணும் போதே ஜீசஸ் வந்துருவார். அவர் உங்களுக்கு ஒரு பாடலை தருவார். அவர் உங்களுக்கு வேத பகுதியை வாசிக்கும் போது அதுக்கு விளக்கத்தை தருவார். உங்க வீட்டை என்ன ஆக்குங்க? செழிப்பாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. வீட்டுல நீங்க பாட்டை அதுக்குன்னு நீங்க டேப் ரெக்கார்ட்ல போட்டு விட்டு பாட்டு கேட்டுக்க கூடாது. நான் ஒரு நாள் என்கரேஜ் பண்ண மாட்டேன். கேளுங்க. கத்துக்கிறதுக்காக பாட்டு நீங்க கேட்கறது தப்பல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தப்பான ராகத்துல பாடி யாரும் கேட்க முடியாம பண்ணிடுறல. அந்த மாதிரி பண்ணாம ஒழுங்கா பாட்டு ராகத்தை கரெக்டா பாடுறதுக்கு நீங்க கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா அதுல தேவன் பிரியப்பட மாட்டார். புரிஞ்சுக்கணும். உங்க வாய் திறந்து நீங்க என்ன பண்ணணும்? பாடணும். ஹல்லேலூயா. உங்க வாய் திறந்து என்ன பண்ணணும்? பாடணும். அதுலதான் தேவன் என்னவா இருப்பாரு? பிரியமா இருப்பார். நான் நம்புறேன் ஆண்டவரே, உண்மைனா நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம 4 வார்த்தை சொன்னா அதுவே அவருக்கு என்னது? ஐஸ் கட்டியை தலையில வச்சு விட அனுப்பிவிட்ட மாதிரி. ஹல்லேலூயா. நாம வாழ்த்துறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்ப்பா, நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன்ப்பா, நான் உங்களுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துறேன்ப்பா. வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அவ்வளவு என்ன பண்ணுவார்? நம்ம மேல பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஜெபத்தையும் ஆராதனையும் பிரிக்க முடியாது. இது ரெண்டும் இருந்ததுன்னா நமக்கு மரியாதை எல்லாம் தானா வந்துடும். உள்ள இருக்கிற மரியாதை தானா வந்துடும். அதனால நீங்க ஜெபத்தையும் ஆராதனையும் என்ன பண்ணுங்க? இன்னும் பெருக்குவோம், இன்னும் நம்ம கூடி வருவோம், இன்னும் கற்றுக்கொள்வோம், இன்னும் தேவனை எப்படியெல்லாம் ஆராதிக்கணுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? கற்றுக்கொள்வோம், இன்னும் வளருவோம். தேவன் நம்ம மேல தம்முடைய மழை என்ன பண்ணுவார்? பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா.